தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி குருபீடம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அனைவரையும் அழைத்தார். இயேசு உயிர்த்தெழுங்கள் என்று அனைவரையும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அழைத்தார். அனைத்து ஞானிகளும் அவரவர் ஞானம் பெற்று சென்று விட்டார்கள். யாரும் உங்களை அழைக்கவும் இல்லை, சொல்லித்தரவும் இல்லை. சத்தியமான சிவத்தை சுந்தர் மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வு வாழ உங்களுக்கு புத்தகமாக கொடுத்திருக்கிறார். இதுபோல இனி யாரும் உங்களுக்கு உண்மை ஞானத்தை கூற முடியாது. படித்து அதன் உண்மையை கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். 10 ரூபாய் கொடுத்து டீ வாங்கி சாப்பிடுவதோடு ஞானத்தை நீ வாங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். இது ஞான விதை. உங்கள் தவத்தால் மட்டுமே அதை உயிர்ப்பிக்க முடியும். வெளியே கிடைக்கும் பொருள் அல்ல வாங்குவதற்கு. வேதவசனம் நேயர் 8 நோமர் 8. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும் என்று கூறுகிறாய். தேக சிந்தனையில் உடல்தான் நாம் என்று இருந்தால் அது மரணத்தில் தான் முடியும். ஆவியின் பிரம்மத்தின் சிந்தனையில் இருந்தால் நீ உயிர் உள்ள ஜீவனுமாக ஆவாய். உன்னுடைய பிறப்பு சமாதானமாகி முடிந்துவிடும். அடுத்த பிறவி இல்லாமல் ஜீவன் சமாதாகிவிடும் என்று கூறுகிறார். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியசாலிகள். மத்தியு 5:9. பிறப்பை முடிவுக்கு கொண்டு வருபவர்கள் பாக்கியவான்கள். 2 பேர் சண்டை செய்யும் பொழுது இனி சண்டை வேண்டாம் என்று சமாதானம் அடைவது போல் இனி பிறப்பு வேண்டாம் என்று சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். பிறப்பை முடிவுக்கு கொண்டு வர பிரம்மத்தை பற்ற வேண்டும். உன் தாய் தகப்பனை நீ கனம் செய்வதாக. வேதவசனம். உன் தாய் தகப்பன் யார்? சந்திரகலை, சூரியகலை. இந்த 2 நாடுகளை நீ கனம் செய்ய வேண்டும். கனம் என்றால் இணைத்தல், ஒன்றாக என்று பொருள். சூரிய சந்திரகலை நாடிகள் இணையும் போது அது சுழுமுனை நாடியாக இயங்கும். அதில் சுவாசம் செய்தால் அப்பொழுது உன் ஆயுள் நீடித்திருக்கும். வள்ளலார் வசனம். செத்தவர் எழுகென செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. இறந்தவர் போல் வாழும் உடல்களுக்கு அவர்களுக்கு உயிர் இதுதான் என்று கூறி அதை எழுப்பும் வித்தையை அவர்களுக்கு கூற எனக்கு அருள் செய்ய வேண்டும். இறந்தவரெல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லப ஒரு திரு அருள் அமுதே மருந்தே. 1330வது குறள் கூறுகிறார். இறந்தவரெல்லாம் உயிர் பெற்று எழுந்திட ஒளி தேகமே வேண்டும். உயிர் பெற இதுதான் மருந்து. செத்தாரை மீட்டு இங்கே எழுப்பிடல் வேண்டும். 450. இறந்தவர் போல நடமாடி கொண்டிருக்கும் உங்களை சூட்சும தேகத்தை கூறி அதை மீட்டு எடுத்து பிரம்மத்திற்கே திருச்சபைக்கே அடிமையாக செய்வித்தல் வேண்டும். பிரம்மத்தோடு கலக்க வேண்டும் என்று கூறுகிறார். மாய்தவர் மீண்டும் வருநெறி தந்து இதை ஆய்தடும் என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி. உயிர் இல்லா உடலை வைத்து கொண்டு சுற்றும் நாம் மீண்டும் ஒளி உடம்பாக பிறக்க வேண்டும். 240 கூறுகிறார். இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அறித்த அருட்பெருஞ்சோதி. 870 கூறுகிறார். இறந்த உடலை வைத்து கொண்டு உள்ள நாம் ஒளி தேகத்தால் மீண்டும் எழுந்திட வேண்டும் உயிராக என்று கூறுகிறார். செத்தவரெல்லாம் சிரித்தாங்கு எழுதிறல் அத்தகைய காட்டிய அருட்பெருஞ்சோதி. செத்தவர் போல் இருக்கும் உடல்கள் அனைத்தும் ஒளி தேகத்தால் சிரித்தபடி இன்பமாக எழுந்திட வேண்டும். செத்தவரே எவரும் திருவருள் உறவாவரை ஞானப்பரப்பு பெற்று வாழாத வரைக்கும் இறந்த நிலையில் இருப்பவர்களே அனைவரும். வள்ளலார் கூறுகிறார். பிரம்மத்தோடு இணையாதவரை அனைவரும் இறந்த நிலையில் இருப்பவர்களே. ஒளி தேகத்தை பெற்று வாழ்பவர்கள் உயிர் பெற்றவர்கள் ஆவார். மற்ற எல்லோரும் இறந்த நிலையில் உள்ள ஜடங்களே ஆவார். அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்மை செலவை செய்பவன் கண்ணன் பிரம்மம். தயிர் பானையை உடைத்து வெண்ணெயை திருடும் கல்வன் கண்ணன். வெண்ணெய் ஆன்மாக்கள், பானை உடல். உடலை விட்டு ஆன்மாவை அடைய வேண்டும். மனமற்ற நிலையில் மனதிலிருந்து எண்ணங்கள் வெளிப்படாத நிலையில் ஒளிதேகம் வெளிப்பட்டு அது பிரம்மத்தில் ஒடுங்கும். மனமும் உடலும் நீயல்ல என்று உணர்வாய். மற்றவர்களுடன் நீ பேசி பயனில்லை. உன்னிடம் நீ பேச வேண்டும். உனக்குள் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் நீ பேசி பழகு. அந்த ஒருவன்தான் உன் ஒளி தேகம். ஞானிகள் அந்த தேகத்துடன் தான் உள்ளுக்குள்ளும் நம் வாயில் புலம்பி பேசிக்கொண்டே திரிகிறார்கள். உள்ளே பேசி பழகிவிட்டால் பிறகு அவர்கள் வெளியே பேசுவதில்லை. புத்தர் உள்ளேதான் பேசி பழகினார். போதி தர்மர் உள்ளேதான் பேசி பழகினார். பிறந்த குழந்தைகள் வாயில் பேசுவதற்கு முன் உள்ளேதான் பேசி பழகின. பல்லை கவனிக்காமல் பல் சுத்தையானால் பல்லுக்கு வழியில்லை, உடலுக்குத்தான் உண்டு. அதுபோல உயிரையும் கவனிக்காமல் உயிர் சுத்தையாகிவிட்டால் உயிரும் போய்விடும், உடலும் போய்விடும். மிக முக்கியமாக நீங்கள் உங்கள் தேகத்தை பார்க்க வேண்டும். பஞ்சபூதத்திலான இந்த உடல்தான் சுகத்தை அனுபவித்துவிட்டு அதை நீ அனுபவிப்பதாக உன் மனதை நீயாக பாவிக்க வைத்து உன் உயிரை அது காட்டாமல் உன்னை இந்த உடல் ஏமாற்றுகிறது என்பதை புரிந்துகொள்.
உடல் நீ அல்ல, உயிரே நாம் என்று நீ உணரும் வரை இது பிறவிகள் தொடரும். உடல்கள் தோன்றும் பொருள், உயிர் தோன்றா பொருள். பிரம்மம் உடலை பற்றும் வரை நீ தோன்றிக்கொண்டே இருப்பாய். பிரம்மத்தை பற்றினால் நீ மீண்டும் தோன்ற மாட்டாய். முக்தி நிச்சயம். இழுப்பை எண்ணெய் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் அனைத்து துயரங்களும் விலகும். இந்த பூமியில் பிறந்த அனைத்து பிறப்புகளும் பொருள்களும் தான் தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், மனிதர்கள், இயற்கை அனைத்தும் இந்த பூமியில் எப்படி மரம், செடி, கொடிகள் பிறந்தனவோ அப்படியே மனிதனாக நீயும் பிறந்திருக்கிறாய். நீ உன் தாய் தகப்பனுக்கு பிறக்கவில்லை. நீயும் இந்த மண்ணில் ஒரு அங்கம். ஒரு நெல் பல நெல் மணிகளை விளைவிப்பது போல், ஒரு மாங்கனி விதை பல மாங்கனிகளை தருவது போல் கனி மரத்தில் இருந்துதான் வந்தது. ஆனால் மரம் எங்கிருந்து வந்தது என்று அதன் மூலத்தை ஆராய்ந்தால் அது மண்ணில் போய் முடியும். குழந்தை தாய்தான் பெற்றாள். ஆனால் அந்த பிறப்பின் மூலம் பின்னோக்கி பார்த்தால் நமது தாய் இந்த மண் என்று உறுதியாக தெரியும். பூமி தாய்க்கு சூரியனுக்கும் பிறந்தவர்களே நாம் அனைவரும். நமது மூலத்தாய் தந்தை இவர்கள் இருவர் மட்டுமே. காலையில் எழுந்தவுடன் இவர்களை நாம் வணங்க வேண்டும். பஞ்சபோதங்களில் மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் இவைகளை கொண்டு சூரியனிடமிருந்து வந்த ஒளி துகள்களை கொண்டு அணுக்கள் வளர்ந்துதான் இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருள்களும். இதில் எதற்கும் பிரம்மத்தின் உயிருள்ள எல்லா பிறப்புகளும் ஜடப்பொருள்களே. நீ ஜடப்பொருள்களை வைத்து கொண்டு அதற்கு உணவு கொடுத்து வளர்த்து வருகிறாய். உயிரை வளர்க்க மறக்கிறாய். ஜடப்பொருள்கள் மீண்டும் ஜடமாக பூமியில் போய்விடும். மண்ணில் விளைந்த நெல், பழங்கள், செடி, கொடிகள் போல உன் உடல் ஜடமாகி போவதற்கு முன் பிரம்மத்தை பற்று. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பூமியில் விளைந்த அனைத்து பொருள்களும் நித்தியமில்லை. பிரம்மம் மட்டுமே நித்தியம். உடல் உயிர் அல்ல. உயிரின் வடிவமும் உடல் அல்ல என்பதை தெளிவாக இந்த புத்தகத்தின் வாயிலாக உலகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகத்தின் பெயர் ஞானியை தேடாதே, ஞானத்தை தேடு. அதை வாங்கி படியுங்கள். வணக்கம்.